ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 12ஆம் தேதி அமாவாசை மற்றும் சூரிய கிரகணமும் இரண்டும் சேர்ந்து ஒரே நாளில் வருகிறது. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையினுடைய தாக்கத்தால் கண்டிப்பா ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் பல்வேறு விதமான மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்குங்க. அந்த வகையில இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசைங்க. இந்த அமாவாசையில தான் சூரிய கிரகணமும் வருவதால் உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்பதை சொல்ல முடியாத அளவிற்கு நிறைய மாற்றங்கள் நிகழ போகிறது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ராசிக்கு என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை இந்த வீடியோல விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தோடைய தாக்கத்தாலும் இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தாலும் உங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகிறது என்பதை நாம் விரிவாக பார்த்து பயன்பெறலாம். முதல்ல இந்த ஆகஸ்ட் மாதம் சூரிய கிரகணமானது எந்த நேரத்தில் தோன்றி எந்த நேரத்தில் மறைது என்பது விவரமா தெரிந்து கொள்ளுங்க. ஜோதிடத்தில் கிரக பயிற்சிகள் மற்றும் சேர்க்கை எந்த அளவிற்கு முக்கியமாக கருதப்படுகிறதோ அதே அளவிற்கு கிரகணங்கள் குறித்தும் கவனிக்கப்படுவதாக சொல்லி இருக்காங்க. அந்த விதத்துல ஆகஸ்ட் மாதத்தில் சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய தேதி நேரம் என்ன என்பதை விரிவாக தெரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்க. இந்த ஆண்டில் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சந்திர கிரகமும் நடந்து முடிந்தது. அதே போல ஏற்கனவே ஒரு சூரிய கிரகணமும் நடந்து முடிந்ததுங்க. இந்த சூரிய கிரகணம் பாத்தீங்கன்னா இரண்டாவது முறை வரக்கூடிய சூரிய கிரகணம். இந்த மாதத்திலேயே சந்திர கிரகணமும் சேர்ந்து வருகிறது. குறிப்பாக இந்த சூரிய கிரகணம் ஆடி அமாவாசை நாளில் ஏற்படுவது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. இந்த கிரகணங்களுடைய மாற்றத்தால் தான் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026ஆம் ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே ஜோதிடத்துல அமாவாசை பௌர்ணமி இது இரண்டுமே முக்கியமான ஒரு நாளாக சொல்லியிருக்காங்க. அதுவும் அமாவாசை பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்க வழிபாடு செய்வதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா காலம் காலமாக நாம கடைபிடித்து வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவே பார்க்கலாங்க. இந்த விதத்துல நீங்க இதுவரை உங்களுடைய முன்னோர்களுக்கு இந்த மாதிரி தர்ப்பணம் திதி செய்யாம இருந்தீங்கன்னா இந்த அமாவாசையில மறக்காம உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்து வரும் பொழுது முன்னோர்களுடைய பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூரிய கிரகணமானது எப்படி தோன்றுகிறது என்று பார்க்கும் பொழுது சூரியன் சந்திரன் பூமி இது மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது சூரியனை சந்திரன் மறைப்பதால் சூரிய கிரகணமானது ஏற்படுது. இந்திய நேரப்படி எப்ப தோன்றுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவு 8:04 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 1:07 மணிக்கு முடிவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போலதான் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியுமா என்று பார்க்கும் பொழுது இந்திய நேரப்படி இரவு நேரத்துல தோன்றி இரவு நேரத்துல மறைவதால் இந்தியாவில் பார்க்க முடியாதுங்க. அதுவும் நள்ளிரவு ஆகஸ்ட் 13ஆம் தேதி தான் முடிகிறது. அதனால இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சந்திர கிரகணமும் இந்த மாதத்தில் வருகிறது. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. ஆடி மாதத்தில் நிகழ்வதில் உள்ள சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புராண ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த ஆடி அமாவாசையானது இருக்கிறது. இந்த மாதத்தில் சிவபெருமான் தன்னுடைய துணையாக பார்வதி தேவியை ஏற்றுக்கொண்டார். சிவபெருமானை துணையாக அடைய பார்வதி தேவி 108 ஆண்டுகள் பூஜைகள் மற்றும் மந்திர ஜபங்கள் செய்து தவம் புரிந்ததாகவும் சொல்லி இருக்காங்க. இதன் காரணமாக தான் இந்த மாதத்தை சிவபெருமானுக்கும் அம்மன் கோவில்களில் பல்வேறு விழாக்கள் கடைபிடிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அற்புதமான நாளில் உண்மையான மனதுடன் யாரெல்லாம் சிவபெருமானை மனதார நினைத்து வழிபாடு செய்றீங்களோ உங்களுக்கு அனைத்து விதமான விருப்பங்களும் நிறைவேறும். அது இல்லாமல் சிவபெருமானுடைய அருள் பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரகண நேரத்தில் என்ன செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது சூரிய கிரகணமா இருந்தாலும் சரி சந்திர கிரகணமா இருந்தாலும் சரி இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இறைவனுடைய திருநாமங்களையும் திருப்புகழையும் சிவ புராணத்தையும் போன்ற நூல்களையும் படிப்பது மிக சிறப்பான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை கண்டிப்பா நீங்க செய்யலாங்க. இந்த கிரகண நாளில் அமாவாசை நாளில் பாத்தீங்கன்னா முன்னோர்களுடைய அமைதிக்காக நீங்க முன்னோர் வழிபாடு செய்யணும், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூரிய கிரகணத்துடைய விளக்கத்தை விரிவா தெரிந்திருப்பீங்க. இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தாலும் அமாவாசையினுடைய தாக்கத்தாலும் துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை இப்ப நம்ம விரிவாக பார்க்கலாங்க. இந்த காலகட்டம் துலாம் ராசி நேயர்களுக்கு ஏற்ற காலகட்டம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க.
அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கமான ஒரு விஷயங்க. இந்த கிரக மாற்றமானது 12 ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பல்வேறு கிரக மாற்றங்கள் நடைபெற இருக்குங்க. பொதுவாகவே பார்க்கும் பொழுது துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரி தெய்வத்தை வழிபடணும், என்ன மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க படிப்படியாக தெரிந்து கொண்டு பயன்பெறலாம். துலாம் ராசினியர்களுக்கு 2-7க்கு உடைய செவ்வாய் பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். இது கோபுர கலச யோகமாக சொல்லி இருக்காங்க. பூமி சார்ந்த லாபங்கள் இதனால உங்களுக்கு கொட்டக்கூடிய யோகங்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, ரியல் எஸ்டேட் சிவில் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ப்ராஜெக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அனைவராலும் விரும்பப்படக்கூடிய பொறியாளராக நீங்க கண்டிப்பா இருப்பீங்க. பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு துலாம் ராசி நேயர்களுக்கு மட்டுமே இருக்கிறது. ரியல் எஸ்டேட், கட்டுமான துறை, ஜல்லி, மணல் துறையில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த காலகட்டம் யோகங்கள் உண்டாகலாம். ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகிறது. பங்கு சந்தையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். இதனால துலாம் ராசி நேயர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் பார்க்கும் பொழுது மிகுந்த கவனமாக செயல்படணும். மேல் அதிகாரிகள் அல்லது உங்களாலேயே பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். சனி 6ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று இருப்பதால் 12, 13 ஆகிய இடத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தால் வேலையில் பொறுமை, நிதானம் கண்டிப்பா உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய ப்ராஜெக்டுகளை செய்யாமல் இருப்பதுதான் இப்ப நல்லது. மேல் அதிகாரிகளிடம் இணக்கமாக செல்வது நல்லதுங்க. 11ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சியாக இருக்கிறார். இதனால சோசியல் மீடியாவில் பதிவு போடுவதை தவிர்ப்பது இப்ப நல்லது. தலைமையை விமர்சிக்காமல் இருப்பது உங்களுக்கு மேன்மையை பெற்றுத்தரும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு விமர்சனங்கள் செய்வதை தவிர்ப்பதுதான் இப்ப நல்லது. 12இல் சுக்கிரன் நீச்சமாகி இருக்கிறார். இதனால விபரீத ராஜயோகங்கள் கூட உங்களுக்கு உண்டாகலாம். ஆனா இந்த மாதிரி ராஜயோகம் உண்டாகினாலும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா செயல்படுங்க. கருமுட்டை, பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதால் கண்டிப்பா நீங்க இந்த விஷயத்துல கவனமா செயல்படணும். துலாம் ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதிரி விஷயத்த கண்டிப்பா அலட்சியமா விடாமல் கவனமா இருந்துடுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல துலாம் ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் 12 நடக்கக்கூடிய அமாவாசையின் தாக்கத்தாலும் சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் நடந்திருக்கு என்பதை விரிவாக பார்த்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்பதை நாம அடுத்த வீடியோல நிச்சயமா சந்திக்கலாம். மீண்டும் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.